Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் chapter number 5 number playல page number 133ல இருக்கிற sums பண்ண போறோம். இப்போ நம்ம last video வந்து up to 8 sum வரைக்கும் முடிச்சிட்டோம். Now 9 sum. The middle number in the sequence of 5 consecutive even numbers is 5p. Express the other 4 numbers in sequence in terms of p. ஆல்ரெடி நம்ம டர்ம்ஸ் ஆஃப் பி பேஸ்ல நம்ம ஒரு சம் பண்ணியிருக்கோம் இதுக்கு பிஃபோர் இருக்கிற எக்ஸசைஸ்ல. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 5p தான் ஒரு நம்பரோட மிடில் நம்பர். ஸோ 5 கான்ஸ்டிக்யூட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இந்த 5 நம்பர்ஸ்ல வந்து மிடில் டேர்ம் மட்டும், அதாவது மிடில் நம்பர் வந்து 5p இருக்கு. ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து நம்ம இதே மாதிரி அந்த p டேர்ம் வச்சு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ 5p மிடில் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கும்? இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈவன் நம்பர்னா எல்லாமே 2 பேஸ் பண்ணியிருக்கும். 2 2 ஆட் ஆகும், இல்லைன்னா 2 2 மைனஸ் ஆகும். இப்போ 5pனா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? இங்க 5 பிளஸ் 2, 5p பிளஸ் 2. நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் என்ன இருக்கும்? 5p பிளஸ் 4. நமக்கு 5p தெரியாது, ஆனா அதோட ஈவன் நம்பர் பாத்தீங்கன்னா 2 2 ஆட் ஆயிட்டே போகும். சோ இந்த வேல்யூ வந்து இதை விட கம்மியா தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? 5p minus 2, 5p minus 4. So first number நமக்கு 5p minus 4, 5p minus 2, 5p, 5p plus 2, 5p plus 4. இதுதான் அந்த 5 consecutive numbers. 10 sum. Write a 6-digit number that is divisible by 15 such that when the digits are reversed it is divisible by 6. இங்க சொல்யூஷன் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு 6-digit நம்பர் நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்கணும். அது வந்து 15ல டிவைட் ஆகணும். அதே நம்பரை நம்ம ரிவர்ஸ்ல போட்டோம்னா 6லயே டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நம்பர் வந்து 15ல டிவைட் ஆகுனா அது கண்டிஷன் எது? அந்த நம்பர் வந்து 3 டேபிள்ஸ் அண்ட் 5 டேபிள்ஸ்ல வர நம்பரா இருக்கணும். இப்போ ஒரு நம்பர் 3ல டிவைட் பண்ணனும்னா டிவிசிபிள் செக் என்னது? 3ல வந்து அந்த சம்ஸ் என்ன நம்பர் எடுத்துக்கோமோ அந்த நம்பர் வந்து ஆட் பண்ணா 3யோட மல்டிபிள்ஸா இருக்கணும். 5ல பாத்தீங்கன்னா என்ன கண்டிஷன்? அந்த நம்பரோட எண்ட்ல வந்து either 0 or 5 இருந்ததுன்னா அது வந்து 5ல டிவைட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் 6 கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ 6 ஓட டிவிசிபிள் செக் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 and 2. 3 2s are 6. இப்போ நம்ம 3 ஓட கண்டிஷன் பார்த்துட்டோம். அது சம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணனும்னா 3 ஓட மல்டிபிள்ஸா வரணும். and next 2 பாத்தீங்கன்னா அது வந்து ஈவன் நம்பரா இருக்கணும். அது எண்ட்ல வந்து either 0 இருக்கணும், இல்லனா 2 இருக்கணும், 4 இருக்கணும், 6 or 8. சோ இந்த 5 நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு நம்பர் வந்து எண்ட்ல இருந்ததுன்னா அது வந்து 2 ஓட மல்டிபிள்ஸ், 2ல டிவைட் ஆகும். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் காமன் பாத்தீங்கன்னா நமக்கு 0 இருக்கு. 0 வந்து we'll take it as a last number. ஓகே? இப்போ ரிமைனிங் 5 நம்பர்ஸ் நம்ம எழுதணும். before 2 4 1 9 5. இப்போ நம்ம ரேண்டமா ஒரு நம்பர் எழுதிருக்கோம். 0 வந்து லாஸ்ட்ல வச்சு எழுதிருக்கோம். இப்போ இந்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் 15ல டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த நம்பர் நம்ம 15 டிவைட் பண்ணனும்னா நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 39428 வருது. அதே ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். 6ல டிவைட் பண்ணோம் இல்லையா? ரிவர்ஸ் பண்ணி 0 2 4 1 9 5. சோ இங்க வந்து 5 வரதுனால நமக்கு என்ன வருதுன்னா டெசிமல்ல வருது வேல்யூ. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து 15ல டிவைட் ஆயிடுச்சு, பட் இது வந்து டிவைட் ஆகல. அப்போ இந்த 5 நம்ம என்ன பண்ணலாம்னா வேற நம்பர் மாத்திக்கலாம். சோ இங்க வந்து 5க்கு பதிலா நம்ம 4 போட்டுக்கலாம். இங்கேயும் 4 வந்துரும். இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். சோ 4க்கு நமக்கு வந்து டெசிமல் வேல்யூ தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை 2ஆ மாத்திக்கலாம். சோ 2 வந்து ஆல்ரெடி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து 8ஆ மாத்திக்கலாம். சோ இது வந்து we'll write as 8. இதுவும் நம்ம 8ஆ மாத்திக்கலாம். இப்போ இதை டிவைட் பண்ணா ரிவர்ஸ்ல டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 6ல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 4033. அப்போ இந்த வேல்யூ மாறும். ஏன்னா நம்ம நம்பர் மாத்தி இருக்கோம் இல்லையா? இதுக்கு வந்து we get 59428 ஆன்சர். சோ இது வந்து 15ல டிவைட் ஆகுது, இது வந்து 6ல டிவைட் ஆகுது. ஓகேங்களா? we got two numbers. சோ இந்த மாதிரி நீங்க நம்பர்ஸ் மாத்தி மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. and லாஸ்ட் நம்பர் வந்து ஈவனா இருந்ததுன்னா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். 11th sum. Deepak claims there are some multiples of 11
which when doubled are still multiples of 11. But other multiples of 11 don't remain multiples of 11 when doubled. Examine if his conjecture is true. Explain your conclusion. இப்போ தீபக் என்ன பண்றாங்கன்னா 11 டேபிள்ஸ் வர நம்பர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, அது டபுள் பண்றாங்க. ஸோ பண்ணும்போது அந்த டபுள் பண்ண நம்பரும் என்ன ஆகுது, 11ல டிவைட் ஆகுது. ஆனா சில நம்பர் மட்டும் 11ல டிவைட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கன்ஜெக்ஷன்னா ஒப்பீனியன் ஆர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம தீபக் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு 11 என்ன வரும், நம்பரு 11 வரும். அது டபுள் பண்ணா நமக்கு என்ன வரும், 22. ஸோ 22 11 டேபிள்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் 11ல வந்து 22 வரும். அதை நம்ம டபுள் பண்ணோம்னா 44. ஸோ 44 11 டேபிள்ஸ்ல வரும். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு 33 வருது. அதை டபுள் பண்ணோம்னா 66. அதுவும் 11 டேபிள்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 44 நம்ம டபுள் பண்ணோம்னா 88 வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், 55 வரும். அது டபுள் பண்ணோம் நமக்கு என்ன வரும், ஆன்சர் 2 5 are 10, பேலன்ஸ் 11 110. நெக்ஸ்ட் 66 வருது. இதை டபுள் பண்ணா நமக்கு 12 32 வருது. 77 டபுள் பண்ணா நமக்கு 14 154 வருது. 88 டபுள் பண்ணா நமக்கு 16 176 வருது. 99 டபுள் பண்ணா நமக்கு 18 198 வருது. அப்போ எல்லா நம்பரும் பாத்தீங்கன்னா 11ல டிவைட் ஆகுது. அப்போ தீபக் சொன்ன ஸ்டேட்மெண்ட் conjecture is wrong. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ல எழுதிக்கலாம், the 11 multiples when we doubled the answer is also a multiple of 11. So Deepak conjecture is wrong. 12th sum. Determine whether the statements below are always true, sometimes true or never true. Explain your reasoning. இப்போ இங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்வேஸ் ட்ரூவா இல்ல சம்டைம்ஸ் ட்ரூவா இல்ல நெவர் ட்ரூவா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, the product of a multiple of 6 and a multiple of 3 is a multiple of 9. 6 டேபிள்ஸ்ல வர நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அது வந்து 3 and 9லயும் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம 6 டேபிள்ஸ்ல நம்பர் என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். First we write multiples of 6. So multiple of 6 நமக்கு என்னென்ன வரும், நம்பர் பார்த்தீங்கன்னா 6 வரும், 12 18 24 30 36 சும்மா போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இது ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். இது நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் 6 into 12 பண்றோம், 72. இப்போ 72 வந்து பார்த்தீங்கன்னா 3 and 9 டேபிள்ஸ்ல வருமா கேட்டிருக்காங்க. 3ல நம்ம 72 டிவைட் பண்ணோம்னா 3 2s are 6 1 and இந்த 2 இங்க வந்துடும். அப்போ 3 4s are 12 0 வந்துருச்சு. இப்போ நம்ம 9ல பண்ணோம்னா அது 8 டைம்ஸ் வரும், 72 0. ஸோ இந்த நம்பர் வந்து 3 and 9 டேபிள்ஸ்ல வருது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and 9 இருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஒரு நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம். 18 and 24 எடுத்துக்கலாம். ஸோ 18 and 24 நம்ம மல்டிப்ளை பண்றோம். நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 432 ஆன்சர். இது வந்து நம்ம 3ல டிவைட் பண்றோம். ஸோ 432 by 3 நம்ம பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 144 வருது. 9ல நமக்கு 48 வருது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆல்வேஸ் ட்ரூ நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, the sum of 3 consecutive even numbers will be divisible by 6. So sum of 3 consecutive even numbers கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் நம்ம என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பரை எடுத்துக்கணும். 2 4 6 ஈவன் நம்பர், கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர். இது வந்து டிவிசிபிள் பை 6 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா இது வந்து 6ல டிவைட் ஆகும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆட் பண்றோம். 2 + 4 6 6 + 6 12. ஸோ 12 வந்து 6ல டிவைட் ஆகுது. 6 2s are 12. நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 4 + 6 + 8 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணா 4 + 6 10 10 + 8 18. இதுவும் வந்து 6ல டிவைட் ஆகுது. 6 3s are 18 2 வராது. ஸோ 6 3s are 18 வருது. நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். 6 + 8 + 10. 6 + 10 16. 16 + 8 நமக்கு என்ன வரும், 24. 24 by 6. இது பார்த்தீங்கன்னா 6 4s are 24. அப்போ எல்லாமே வந்து நமக்கு 6ல டிவைட் ஆகுது.
அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ஆல்வேஸ் ட்ரூ. செகண்டுக்கும் ஆல்வேஸ் ட்ரூ. தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இஃப் ABCDEF is a multiple of 6, then BADCF will be a multiple of 6. இப்போ ABCDEF வந்து 6ல டிவைட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதாவது மல்டிபிள் ஆஃப் 6னா 6ல டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். which is equal to BADCEF which is divisible by 6. ஸோ இது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் வந்து ஆர்டர் மாற்றி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த நம்பர் ஆர்டர் மாற்றி போட்டாலும் 6ல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிவிசிபிள் செக் ஆஃப் 6 பார்க்கலாம். 3 into 2. ஸோ அந்த நம்பர் வந்து 3 டேபிள்ஸ்லேயும் வரணும் அண்ட் 2 டேபிள்ஸ்லேயும் வந்ததுன்னா கண்டிப்பாக 6 டேபிள்ஸில் அது டிவைட் ஆகும். இப்போ 3க்கு என்ன கண்டிஷனு, அந்த நம்பர் ஃபுல்லாக ஆட் பண்ணால் அந்த வேல்யூ வந்து 3யோட மல்டிபிள்ஸாக இருக்கணும். 2க்கு என்ன கண்டிஷனு, அது எண்டில் வந்து ஈவன் நம்பர் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது ABCDக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம், வேல்யூ கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னா 3 4 1 5 6 2 6 நம்பர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இதை நம்ம 6ல டிவைட் பண்ணலாம். ஸோ என்ன செக் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கண்டிஷன் இங்கே லாஸ்ட்ல வந்து 2 இருக்கு, which is a even number, 2ல டிவைட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சம் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம். 3 + 4 1 + 5 + 6 + 2 இதை நம்ம ஆட் பண்ணால் 3 டேபிள்ஸில் வரணும். இப்போ இந்த நம்பர் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போது நமக்கு ஆன்சர் 21 வருது. 21 பார்த்தீங்கன்னா 3 7s are 21. அப்போ கண்டிப்பாக இது வந்து 6ஓட டிவிசிபிளாக இருக்கும். இப்போ வந்து இங்கே ஆர்டர் மாற்றிருக்காங்க, ஆனால் எஃப் வேல்யூ அப்படியே தான் இருக்கு. இப்போ நான் இந்த ஆர்டர் எப்படி மாற்றலாம்னா, இப்போ பி வந்து என்ன இங்கே 4, ஏ வந்து 3, அப்புறம் டி கொடுத்துருக்காங்க. ஸோ டி வந்து 5, அப்புறம் சி வந்து 1, அதுக்கப்புறம் இ வந்து 6 + 2. இதை நம்ம ஆட் பண்ணோம், நமக்கு என்ன வரும் ஆன்சர் 21 தான் வரும். அகைன் வந்து நம்பர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வேல்யூ வந்து 2 தான் இருக்கு. ஸோ 2 வந்து ஈவன் நம்பர் which is divisible by 2. ஆர்டர் மாற்றினாலும் நமக்கு யூனிட் பிளேஸில் இருக்க வேல்யூ வந்து மாறாதனால இட் இஸ் divisible by 6. அப்போ தேர்டுக்கான ஆன்சர் வந்து ஆல்வேஸ் ட்ரூ. இப்போ ஃபோர்த் கொஸ்டினை கேட்டிருக்காங்க, 8 into 7b - 3 - 4 into 11b + 1 which is divisible by or multiple of 12. So divisible by 12 இல்லைனா multiple of 12. இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த b வந்து வேரியபிள் இருக்கு இல்லையா, இதுக்கு வேல்யூ வந்து அப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். b = நான் 1 எடுத்துக்கிறேன். இப்போ 1 வந்து நான் பியோட இடத்துக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ 8 into 7 into 1 - 3 - 4 into 11 into 1 + 1. இது சால்வ் பண்ணால் நமக்கு 8 into 7 1s are 7 - 3 அப்போ 4 -4 into 11 1s are 11 + 1 12. இப்போ இது ரெண்டுமே சால்வ் பண்ணலாம். 8 4s are 32 - 12 4s are 48. இதை நம்ம ஃபர்தராக மைனஸ் பண்ணோம்னா 6 1 16 வருது. ஸோ 16 வந்து 12 டேபிள்ஸில் வராது. ஸோ நாட் divisible by 12 or 16 வந்து இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 12. நான் பி வேல்யூ வந்து வேற ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன், 4 எடுத்துக்கிறேன். இப்போ பி வேல்யூ அப்ளை பண்ணலாம். 8 into 7 into 4 - 3 - 4 into 11 into 1 + 1. 8 into 7 4s are 28. 28 - 3 25. -4 into 11 1s are, this is 4. Okay. So 11 4s are 44. 44 + 1 45. இப்போ 8 into 25 என்ன வரும்? 8 5s are 40, balance 4. 8 2s are 16, 20, 200. Minus 4 5s are 20, 2, 4 4s are 16, 18. இது நம்ம மைனஸ் பண்றோம். 200 - 180 we get 20. இதுவும் வந்து 12 டேபிள்ஸ்ல வராது. b வேல்யூ வந்து நான் இங்க 10 கொடுத்து பார்க்குறேன். ஸோ இங்க 1 கொடுத்தோலே நான் 10 கொடுத்து பார்க்குறேன். ஸோ இங்க 10 போட்டுக்கலாம், இங்கேயும் 10.
So 7 into 10, 70. 70 minus 3, 67. இங்கே வந்து 11 into 10, 110. Plus 1, 111. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண we get 536 minus 444. இது ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம போட்ட எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 12. இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 1 பண்ணோம், அப்புறம் 4 பண்ணோம், அப்புறம் 10 பண்ணோம். நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 மல்டிபிள்ஸ் வரல. அப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து நெவர் ட்ரூ. சம்டைம்ஸ் நீங்க ஏதாவது நம்பர் மாத்தி போட்டு அது வந்து கரெக்டா வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. Next 13 sum. Choose any 3 numbers when is their sum divisible by 3. Explore all possible cases and generalize. Any 3 numbers நம்ம எடுத்துக்கணும். X, Y, Z எடுத்துட்டு நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது வந்து 3 ல டிவைட் ஆகும். ஓகே, 3 ல டிவைட் ஆகணும். அப்ப எந்தெந்த கண்டிஷன்ல வந்து 3 ல டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் நான் எடுத்துக்கிறேன் 7 plus 3 plus 4 எடுத்துக்கிறேன். இதை நம்ம 3 ல டிவைட் பண்ண முடியுமா பார்க்கலாம். இப்போ 7 plus 3 10, 10 plus 4 14 வருது. 14 by 3 பண்ண முடியாது, ஏன்னா 14 வந்து 3 யோட மல்டிபிள்ஸ் கிடையாது. இப்போ 3 யோட மல்டிபிள்ஸ் என்ன கண்டிஷன்? அந்த நம்பரை நம்ம சம் பண்ணோம்னா அந்த வேல்யூ வந்து 3 யோட மல்டிபிள்ஸ்ல வரும். 3 டேபிள்ஸ்ல நம்பரா இருக்கணும், அதான் கண்டிஷன். ஆனா 14 வந்து 3 டேபிள்ஸ்ல வராது. இப்போ இது தனியா டிவைட் பண்ணி பார்க்கலாம். 7 தனியா 3 தனியா பண்ணலாம். இப்போ 7 வந்து 3 ல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நமக்கு 1 வரும். ஏன்னா 3 to the 6 ரிமைண்டர் 1 வரும். அதே 3 ல பண்ணும்போது 0 வரும். இங்க வந்து ரிமைண்டர் வந்து 1 வரும். சோ 1 0 1. இப்போ நெக்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 9 plus 2 plus 6 by 3. இப்போ இந்த நம்பர் சம் ஆட் பண்ணி பார்க்கலாம். 9 plus 2 11 17. 17 வந்து is not a multiple of 3. இங்க தனியா நம்பர் ரிமைண்டர் பார்க்கலாம். இது சால்வ் பண்ண நமக்கு 0 வருது. இங்க வந்து ரிமைண்டர் வந்து we can put 0 itself. So decimal value வரும், நமக்கு 0 எடுத்துக்கலாம். So இது பண்ணும்போது நமக்கு 2 வருது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சம் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 8 plus 4 12, 12 plus 3 15. இது வந்து 3 ல டிவைட் ஆகுது. 3 5s are 15. இப்போ நம்ம தனியா டிவைட் பண்ணி பார்க்கலாம். ரிமைண்டர் என்ன வந்து பார்க்கலாம். இது ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 3 and 8 நம்ம டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 2 வருது. இங்க 1 வரும், இங்க 0 வருது. இங்க பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து மூணுமே வந்து டிஃபரெண்டா இருக்கு. சோ ரிமைண்டர் வந்து டிஃபரெண்டா இருந்தது அப்படின்னா அது 3 ல டிவைட் ஆகும். இல்லனா இன்னொரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 6 plus 9 plus 3 by 3. இப்போ இது மூணு ஆட் பண்ண நமக்கு 18 வருது. 18 by 3. இது நமக்கு 6 டேபிள்ஸ்ல வரும். இப்போ தனியா நம்ம டிவைட் பண்ணாங்க நம்பரை. இப்போ 3 and 6 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 0 வருது. இதுவும் 0, இதுவும் 0. இங்க பாத்தீங்கன்னா மூணுமே ரிமைண்டர் 0 இருக்கு. அப்போ என்ன கண்டிஷன்? ஒன்னு வந்து மூணு ரிமைண்டரும் சேமா இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து 3 ல டிவைட் ஆகும். இல்லனா மூணு ரிமைண்டரும் வந்து வேற வேற இருந்ததுன்னா 3 ல டிவைட் ஆகும். சப்போஸ் ரெண்டு சேமா இருக்கு, ஒன்னு டிஃபரெண்டா இருந்ததுன்னா அது 3 ல டிவைட் ஆகல. இங்கேயும் அதேதான், ரெண்டு சேமா இருக்கு, ஒன்னு டிஃபரெண்டா இருக்கு, 3 ல டிவைட் ஆகல. இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம வேர்ட்ஸ்ல எழுதிக்கலாம். The sum of 3 numbers will be divisible by 3 when they have same reminders or different reminders when divided separately. 14 sum. Is the product of two consecutive integers always multiple of 2? Why? What about the product of these consecutive integers? Is it always a multiple of 6? Why or why not? What can you say about the product of 4 consecutive integers? What about the product of 5 consecutive integers? இப்போ நமக்கு 14 சம் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, first product of 2 consecutive integers. Integersனா நம்பர்ஸ் தான் மென்ஷன் பண்றாங்க. கான்ஸ்டிடியூட்னா கண்டினியூ நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து சொல்யூஷன் எழுதிக்கலாம். First we have to take any two numbers. We take 2 into 4. So product na multiplication இல்லையா? இது ஆன்சர் என்ன வருது? 2 4s are 8. இது வந்து 2 ஓட மல்டிபிளா கேக்குறாங்க. ஆமா, 2 ஓட மல்டிபிள் தான். ஆன்சர் வந்து yes.
நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, y கேட்டிருக்காங்க. y அப்படின்னா என்ன அர்த்தம், ஈவன் நம்பர் இருந்தாலே அது 2ல மல்டிபிள் ஆகும். இது நமக்கு ஈவன் நம்பர், 8 இஸ் a ஈவன் நம்பர். அண்ட் ஒன் மோர் நம்பர் நம்ம செக் பண்ணலாம். 1 into 2 பண்ணா நமக்கு ஆன்சர் 2 தான் வருது. ஸோ 2 ஆல்சோ a ஈவன் நம்பர். 3 into 4 பண்ணா நமக்கு 12 தான் வருது. திஸ் ஆல்சோ ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் இருந்தாலே கண்டிப்பா வந்து அது வந்து 2ல மல்டிபிள் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், 2ல டிவைட் ஆகிற நம்பர். What about the product of these consecutive integers? Is it always a multiple of 6? இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து 6லயே மல்டிபிள் ஆகுமா, அதாவது 6ல டிவைட் ஆகுமா அப்படின்னா இல்ல. 8 வந்து பாத்தீங்கன்னா 6 டேபிள்ஸ்ல வராது, 2வும் வராது, ஆனா 12 வரும். 6 2s are 12. ஸோ ஆல்வேஸ் வந்து 6ஓட மல்டிபிள்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் சம்டைம்ஸ் வந்து 6ஓட மல்டிபிள்ஸ் வரும். இப்போ நம்ம இதுக்கான ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த அப் டு திஸ் லைன்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்க எழுதிக்கலாம் வேர்ட்ஸ்ல. The product of two consecutive integers is always a multiple of 2. You can also write yes before, yes and போட்டுக்கலாம். Because the product we get is an even number. Same way, the product of two consecutive integers are not always multiple of 6. So 6ல வந்து sometimes வரும் and sometimes வராது. நம்ம இது வரைக்கும் clear பண்ணிட்டோம். So y and y or y not கான ரிப்ளை நம்ம இங்க கொடுத்துட்டோம். Next என்ன கேட்டிருக்காங்க, what can you say about the product of four consecutive integers? And what about the 5? இப்போ next நம்ம 4 and 5 consecutive integers ஓட வேல்யூ ஆன்சர் வருது இல்லையா, அது வந்து 2 6 இல்ல வேற டேபிள்ஸ் தான் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்க வந்து 2 and 4 எடுத்துக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 எடுத்துக்கிறேன். 1 into 2 into 3 into 4. அதுக்கு அப்புறம் 2 into 3 into 4 into 5. இப்போ நம்ம இத சால்வ் பண்ணா 1 2s are 2, 2 3s are 6, 6 4s are 24. இப்போ இது வரைக்கும் we get 24 இல்லையா, 24 into 5 we get 24 into 5, 5 4s are 22, 5 4s are 10, 12. So 120 is the answer. இப்போ next பார்க்கலாம், 5 integers எடுத்துக்கலாம். 1 into 2 into 3 into 4 into 5. அதுக்கு அப்புறம் ஆர்டர் மாத்துறேன், 3 into 4 into 5 into 6 into 7. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணா 1 2 3 4 வரைக்கும் we get ஓகே 5 வரைக்கும் இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு இங்க 120 தான் வரும். இது பண்ணோம்னா 3 4s are 12, 12 5s are 60, 60 into 6 360, 360 into 7. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 இன்டிஜர் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, இது வந்து நமக்கு 2 டேபிள்ஸ்ல வருது, 6 டேபிள்ஸ்ல வருது, 12ல வருது, 24லயும் வருது. சேம் வே இதுவும் நமக்கு 2 6 12 and 24. இது வந்து 2 6 12 and 24. இது வந்து 5 digits even though it comes in 4 tables. இது வந்து நமக்கு 2 6 12 and 24ல வருது. ஓகே, இதெல்லாமே 4 டேபிள்ஸ்லயே வரும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே 4 and 5 10 டேபிள்ஸ்ல வரும். பட் நமக்கு வந்து இங்க 2 and 6 தான் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுக்கு சம்பந்தப்பட்ட நம்பர்ஸ் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஸோ 2 6 are 12 and 12 2s are 24 நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஸோ எல்லாமே நமக்கு 2 6 12 and 24ல வருது. அது ப்ராடக்ட் ஆஃப் 4 integers or divisible of இல்லைன்னா or multiples of 2 6 12 and 24 நம்ம எழுதிக்கலாம் வேர்ட்ஸ்ல. வேணும்னா நம்ம இங்க எழுதிடலாம். Product of 4 and 5 consecutive integers or multiples of 2 6 12 and 24. Next, fifth sum. Solve the cryptarithms. Cryptarithms na alphabet space per number கொடுப்பாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணோம். இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா EF கொடுத்திருக்காங்க into E, அதாவது 2 digit நம்பரை நம்ம சிங்கிள் டிஜிட் நம்பர்ல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 3 டிஜிட்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இனி 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம். We take 3 5 into single digit வந்து நான் 6 எடுத்துக்கிறேன். 6 5s are 30, 3 balance, 6 3s are 18, 21 2 digitல வருது. And one more check பண்ணி பார்க்கலாம். 7 1 into 9, 9 1s are 9, 9 7s are 63. Next வந்து 3 digit நம்பரை வந்து நம்ம 5ல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 4 டிஜிட்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3 டிஜிட்னா நான் 3 1 2 எடுத்துக்கிறேன், இன்டூ 5 பண்றேன். 5 2s are 10, பேலன்ஸ் 1, 5 1s are 5 6, 5 3s are 15. ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. அண்ட் ஒன் மோர் நம்பர் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 9 6 7 into 5.
இப்போ 5 7s are 35, 3 remainder, 5 6 are 30, 30 plus 3 33, and again 3 remainder, 5 9s are 45 plus 3 48. So இங்கே நமக்கு 4 number, இங்கே 4 number, இங்கே 3 and 3 ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு. We solve the cryptarithms. அவ்வளவுதான். Next என்ன கேட்டிருக்காங்க, which of the following Venn diagrams capture the relationship between the multiples of 4 8 and 32? இப்போ நம்ம நம்பர்ஸ்ல படிக்கிறத விட இந்த மாதிரி இமேஜ்ல பார்க்கும்போது நமக்கு அது ஈஸியா புரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இந்த டயக்ராம் பேர் வந்து வென் டயக்ராம். இப்போ நான் இங்க வந்து 4 8 and 32 மல்டிபிள்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கான டயக்ராம் பார்த்தீங்கன்னா we take this one. So first 4 multiples இங்க வந்துரும், 4 8 and 12 இங்க வந்துரும். அதுக்கப்புறம் 8 multiples. So 4 double பண்ணா we get 8 இல்லையா? அப்போ 8 16 and 24 இங்க வந்துரும். And இப்போ வந்து 4 into 8 32 இல்லையா? அது 32 வந்து இங்க வந்துரும். So 4 diagram வந்து கரெக்டான diagram to show the relationship between 4 8 and 32.